பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அது நிறைவேற கால தாமதமானாலும் அல்லது வரும் காரியங்களை குறித்தாகிலும் கவலையோடு இருக்கிறோம். ஆனால் பேதுரு சொல்கிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. அவர் ஏன் நம்மை விசாரிக்க வேண்டும்? அவருக்கு பிடிக்காததை செய்த நம்மை ஏன் விசாரிக்க வேண்டும் என்றால், தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டவர், நம்மை உண்டாக்கியவர், உருவாக்கியவர், பேர் சொல்லி அழைத்தவர், நமக்கு வந்த கவலை மற்றும் ஆபத்து காலங்களில் நம்மை கரம் பிடித்து நடத்தியவர், நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னவர், இன்று வரை நம்மை பாதுகாத்து உயிரோடே வைத்திருப்பதாலும் நம்மேல் நினைவாய் இருப்பதாலும் நம்மை விசாரிக்கிறார். இந்த பூமியில் நம்மை விசாரிக்கிறவர்கள் நம்முடைய கதையை, கவலையை கேட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்றும், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நான் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றும் திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்றும் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பதால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். மேலும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களின் கவலைகளை தீர்த்த தேவன் தன்னை தேடி வந்த யாவருடைய கவலை கண்ணீரை துடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் துடைத்து நமது வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போவதால் நம்முடைய கவலையை அவர் மேல் வைத்துவிட்டு சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், எதற்கும் கலங்காமல், எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தெரிவிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடைபெறுகின்ற 2ஆம் கட்ட தேர்தல்களுக்காக நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.